அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கை தரும் கிரகங்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்துல வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாவங்கள் மறைவு பாவங்கள். 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம், இந்த ஆதிபத்தியங்கள்லாம் ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். அதுபோல் சரராசிகளிலே நின்ற கிரகங்கள் மறைவு பெற்று இருக்கும் பொழுதும் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடங்களிலே இருள் கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுதும் ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைவுகள்ல மறைவு பாவங்கள் தான் மேன்மையானவை. அல்லது திரிகோணத்திலே ஒரு கிரகம் இருள் பொருந்தி அமர்ந்து இருக்கும் பொழுது, தசைகள் வரும் பொழுது ஜாதகர் வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுவார். பொதுவாக வெளிநாட்டு வாழ்க்கைக்கு தேர்வு செய்யக்கூடிய முக்கிய காரணம் பொருளாதார ரீதியான அமைவுகள் தான். ஒரு ஜாதகர் தான் பிறந்த ஊரிலே பெருமளவு செல்வ வளங்களை சம்பாதிக்க முடியாத நிலை, அல்லது அவருடைய படிப்பு வேலை சம்பந்தமாக உயர்மட்ட அமைவுகளில் அவர் செயல்படுவதற்காக இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள். அந்த அமைவுகள்ல இந்த மறைவு பாவங்கள் எவருடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளை நடத்துகிறதோ அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். வெளிநாட்டுக்கு சென்று ஜீவனம் செய்கிறார், அங்கு வேலை கிடைக்கிறது, வேலையின் மூலியமாக தனது வாழ்க்கையை நடத்துறார். ஆனா இது எல்லாருக்குமே யோகமான வாழ்க்கையா அமைதுன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 60% நபர்களுக்கு யோகமான வெளிநாட்டு வாழ்க்கை இல்லை. என்னதான் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் கூட குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் விவாதங்களும் இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ எந்த கிரகம் வெளிநாட்டில் மகிழ்ச்சிகரமான வேலை கொடுக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். ஒரு ஜாதகத்தில் மறைவு பாவங்களிலோ சரராசிகளிலோ ஒரு கிரகம் வலுவாக நின்று தசை நடத்தினால் அவர் தூரதேசத்தில் இருக்க போகிறார். எந்த சூரிய உதயத்தில் பிறந்தாரோ அதிலிருந்து வேறு சூரிய உதயத்தில் அவர் செயல்பட போகிறார். இதுல மாற்றமே கிடையாது. அதுபோல திரிகோணத்தில் பாதிக்கப்பட்டு தசா நடக்கும் பொழுது ஜாதகர் பூர்வீக இடங்களை விட்டு வெளியில் சென்று வேலை செய்கிறார், ஜீவனம் செய்கிறார், அங்கு வாழ்றார். அந்த வகையில ஒரு ஜாதகர் வெளிநாடு சென்று வெளிநாட்டிலே குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாகும். ஏன்னா குடும்ப உறவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் சம்பாதிப்பதே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தானும் இல்லறகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்ன்ற எண்ணத்தோட தான் அந்த பெருமளவு பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய நிலை இருக்கு. ஒரு தசைநாதன் எப்பொழுது திரிகோணாதிபதியோடு தொடர்பு கொண்டு வலுவாக ஸ்தான பலத்தை பெற்று தசை நடத்துறாரோ அப்பதான் வெளிநாட்டு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நம்ம சொன்ன அந்த 40% பேர் மகிழ்ச்சிகரமாக வெளிநாடு சென்று அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி அங்கே வீடு வாகனங்களை பெற்று துணைவர்களோடு, ஆணாக இருக்கும் பொழுது பெண்ணிடம், பெண்ணாக இருக்கும் பொழுது ஆணிடம் இணைந்து இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி பெற்று குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ முடியும். இந்த அமைவிற்கு ஒரே காரணம், நடப்பு தசைநாதன் யாரோ அந்த தசைநாதனோடு ஜாதகத்தின் திரிகோணாதிபதிகள் பார்வையோ இணைவோ பெற்றிருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தா மறைவுபாவாதிபதிகள் தசை நடத்தி பலனை கொடுத்துவார்கள், பெரும் செல்வங்கள் இருக்கும், வீடு வாகன வசதிகள் வெளிநாட்டிலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்காது. கணவனுடனோ மனைவியிடனோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அல்லது குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் இல்லாத நிலை. ஏதேனும் ஒரு வகையில கல்ச்சரல் டிஃபரன்ட்ல உங்களுடைய குழந்தைகள் சாதகமாக இல்லாத நிலையை கொடுத்து விடும். அவர்களை நினைத்து கவலை கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருது 60% பேருக்கு. இந்த மகிழ்ச்சிகரமான வெளிநாட்டு வாழ்க்கை வேண்டும் என்றால் முழுவதுமாக உங்கள் சுயஜாதகத்திலே லக்ன திரிகோணாதிபதிகளுடைய பார்வையோ இணைவு பெற்று தசை நடக்கணும். அது சனி தசை நடந்தாலும் சரி, குரு தசை நடந்தாலும் சரி. குருன்னா சுபராச்சே, சனின்னா இருள் கிரகமாச்சே, அதெல்லாம் இங்க இல்லை. யாரா இருந்தாலும் யோகரோ அவயோகரோ அதெல்லாம் தாண்டி தசைநாதனோடு திரிகோணம் தொடர்பில் இருப்பவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பதிவுல நம்ம எந்தெந்த கிரகங்கள் திரிகோண கிரகங்கள்னு சொல்லிடலாம். லக்னத்தை வேண்டாம், அது கேந்திரம் லக்னத்துல வர்றதுனால முக்கியமான திரிகோண அதிபதிகளும் அவர்கள் இணையும் எப்படி இருக்க வேண்டும்ன்றத பாத்திரலாம். இப்ப மேஷ லக்னத்துல நீங்க ஜனனிச்சிருக்கிறீங்க, வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான சூரியனுடைய தொடர்போ 9ஆம் அதிபதியான குருவனுடைய தொடர்போ கொண்ட தசாபுத்தி நடக்கிறது. அந்த தசைநாதன் ஸ்தான உணவோட இருக்கிறாருன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த தசையில நீங்க பொருளாதாரம் பெற போறீங்க, பொருளாதார ஆதாயங்களை அதிகம் பெறுவீர்கள், குடும்பமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, வேலை இழக்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க, அல்லது வேலையில பிரச்சனை இருக்கு, அடுத்து வரக்கூடிய திசை மறைபாவங்களின் சரத்தையும் தொடர்பு கொண்டு திரிகோண தொடர்பில் இருக்குன்னா நீங்க கவலையப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கை மறுபடியும் சேஞ்ச் ஆக போகுது, நல்ல ஒரு பேக்கேஜஸ்ல வேலை கிடைக்க போகிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நிவர்த்தி ஆக போகுதுன்றத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். அப்ப மேஷ லக்னத்தில் ஜனனித்தவர்களுக்கு சூரியனுடைய குருவனுடைய தொடர்பு. ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்
பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய வீடே ரிஷபம் தான். பொதுவான அமைகள்ல காலபுருஷன் 2ஆம் வீடு. இந்த ரிஷபத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது திரிகோண தொடர்பு இருந்தால் பெரும் சொத்துக்களை சம்பாதிப்பார்கள், பெரும் உடைமைகளை வெளிதூரத்திலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய கடாட்சமும், அதாவது புதன் தொடர்பு கொண்ட தசாபுத்திகளும் நடப்பில் வரும் பொழுதும், சனி பகவானுடைய தசாபுத்தி கொண்ட கிரகங்களுடைய தசை புத்தி வரும் பொழுதும் பெரும் யோகங்களை கொடுக்கும். அந்த கிரகம் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறது. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஆதிபத்தியத்தை சுக்கிரனும் 9ஆம் ஆதிபத்தியத்தை சனி பகவானும் பெறுகிறார்கள். சனியோடு இணைவு தொடர்பு பெற்ற கிரகங்கள் அல்லது சுக்கிரனோடு இணைவு தொடர்பு பெற்ற கிரகங்கள் தசா நடக்கும் பொழுது அந்த தசை யோக தசை. அந்த தசையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஆதிபத்தியமான செவ்வாயும் 9ஆம் ஆதிபத்தியமான குருவனுடைய தொடர்பில் எப்பொழுது தசா புத்தி நடக்குதோ அப்ப மகிழ்ச்சிகரமாக வெளிநாட்டு வாழ்க்கை, செல்வங்கள் சேரும், பர்மனண்டா ரெசிடென்ஸ் தேடிட்டு இருக்கிறீங்க, பிஆர் எல்லாம் வேணும்னா இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருன்றத உறுதிப்படுத்துறோம். உறுதியாக ஸ்தான பலத்தோடு தசைநாதன் இருக்கணும், அப்பதான் உறுதியா பலன் செய்வான். பேருக்கென்று தொலைதூரத்தில் இருந்து அதனால் பிரயோஜனம் இல்லாத நிலையை விட வலுவான தசாபுத்தி நடக்கணும். ஸ்தான பலத்தோட கிரகம் இருக்கும் பொழுது வெற்றி. அதுல கடகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் குருவனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய தசாபுத்தி யோகம். அதுபோல் சிம்மத்துல ஜனனேஸ் இருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு குரு கடாட்சம், குருவோட தொடர்பு பார்வை பெற்ற கிரகங்களும் செவ்வாயோடு இணைவு பார்வை பெற்ற கிரகங்களும் யோக பலனை செய்து கொடுக்கும். கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்க. சனி பகவானோடு இணைவு தொடர்பு பெற்ற கிரகங்களும் சுக்கிரனோடு இணைவு தொடர்பு பெற்ற கிரகங்களும் தசையில பெரும் யோகங்களை பெற்று தருன்றதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல் துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்திற்கு சனி பகவானுடைய கடாட்சமும் புதனுடைய கடாட்சமும் வேண்டும். புதனும் சனியும் தொடர்பு கொண்ட கிரக தசாபுத்திகள் மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கின்றன. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்திற்கு குரு கடாட்சம், குருவனுடைய தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தியும் சந்திரனுடைய தொடர்பு கொண்ட தசாபுத்திகளும் யோகத்தை செய்யும். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய கடாட்சமும் சூரியனுடைய கடாட்சமும், செவ்வாயினுடைய தொடர்பும் சூரியனுடைய தொடர்பும் இருப்பவர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தசைநாதனோட. மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகிழ்ச்சிகரமான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கணும். மகிழ்ச்சிக்கான அமைவுகள்ல சுக்கிரனும் புதனும், சுக்கிரனோடு இணைவு தொடர்பு புதனோடு இணைவு தொடர்பு கொண்ட கிரகங்கள் தசாபுத்தி மகிழ்ச்சிகரமான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கின்றத உறுதிப்படுத்துறோம். கும்பத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. புதனுடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல சுக்கிரனுடைய தொடர்பு முக்கியமாக வருகிறது. புதன் சுக்கிரன் 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகத்தோடு இணைவு தொடர்பு பெற்ற கிரகங்கள் மகிழ்ச்சியான வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. மீன லக்னமாக பிறந்து வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா சந்திர கடாட்சமும் செவ்வாயினுடைய கடாட்சமும், சந்திரனுடைய இணை தொடர்பு செவ்வாயோட இணை தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தியில் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். இதுல எகைன்ஸ்டா மாறுபட்டு ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்க. 6ஆம் இடத்ததிபதி புதன், 8ஆம் இடத்ததிபதி செவ்வாய். புதனே ஸ்தான வலுவை மறைவாவங்கள்ல பெறார், இல்ல லக்னத்திலே புதன் அமர்ந்துறார், இல்ல மீனத்துல புதன் அமர்ந்து நீச பங்கத்துல இருந்து வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கிறார். அங்க குருகடாட்சம் இருந்தா தான் வலு கிடைக்கும். அங்க சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குன்னா பணம் கிடைச்சிடும். சுக்கிரனால் நீச பங்கம் பெற்றால் பணம் கிடைத்து விடும். மகிழ்ச்சி கிடைக்கிறதுல தடையை கொடுத்து விடுகிறார். மகிழ்ச்சி கிடைக்காம இவர் பணம் மட்டும் கிடைக்கிறது. அப்ப பணம், மகிழ்ச்சி, சகல சௌகரியத்தையும் நாம் மேல் சொன்ன கிரக இணைவு தொடர்பில் இருக்கக்கூடிய தசாபுத்தி தான் கொடுக்கும். பெரும்பாலும் நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் பார்க்கும் பொழுது இதில் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் தான் 60% பேருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் இல்லை. அதற்கு காரணம் திரிகோண தொடர்பு இல்லாதது மட்டும்தான். திரிகோண தொடர்பு கொண்ட கிரகங்கள் இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.